இந்த வீடியோ இப்படி முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபெஸ்டிவல்ல பொங்கல்னாலே பொங்கலை விட நெக்ஸ்ட் டே மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் வீட்டுல பயங்கரமான வேலை இருக்கும். அம்மா எப்பயும் போல கிச்சன் வேலையெல்லாம் பார்த்தாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் பூஜை வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வீட்டுல ஸ்பெஷலா ஒரு கோலம் போடுவாங்க, மா கோலம்னு சொல்லி. வீட்டுல எந்த இடம்லாம் போடணும்னு தோணுதோ நம்ம எல்லா இடத்துலயுமே டிசைன்ஸ் போட்டுக்கலாம். பூஜை ரூம், ஆல் பெட்ரூம், கிச்சன், வாசல்னு சொல்லி நம்ம எந்தெந்த இடத்துல போடணுமோ எல்லா இடத்துலயுமே போட்டுக்கலாம். நான் வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் போட்டுட்டு மாவு இருக்குன்னு சொல்லி தெரு வரைக்கும் போய் தெருவுக்குலாம் போட்டுட்டு இருந்தேன். நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே மாட்டோம். அம்மா ஸ்டார்டிங்கே சொன்னாங்க, இப்படி பண்ணாத, நம்ம நேரா போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் தான் கேட்காம என் இஷ்டத்துக்கு போட்டேன். ஆனா கடைசியா அவங்க சொன்ன மாதிரி தான் நடந்தது. பொங்கல் ட்ரெஸ் தான். பொங்கல் ட்ரெஸ் இந்த வாட்டி எனக்கு எடுக்கணும்னு தோணவே இல்லை. ஆனா நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரிவ்யூ பார்த்து நல்லா இருந்துன்னு சொல்லி அந்த ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் வேற மாட்டு பொங்கலுக்குள்ள வந்துடும், படைக்கும் போது வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியா ட்ரெஸ் ரிசீவ் ஆகவே இல்லை எனக்கு. சரி பொங்கல் வரைக்கும் பார்ப்போம், பொங்கல் வரைக்கும் வரல அப்படின்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு போய் எடுத்துடலாம்னு சொல்லி முன்னாடியே நினைச்சிட்டு இருந்தேன். கடைசி மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் எழுந்து ஈவினிங் 5 o'clock மேலதான். அதுக்கு மேல எங்க இருந்து ட்ரெஸ் வாங்க போறது, படைக்கிற வேலைலாம் இருக்குன்னு சொல்லி ட்ரெஸ் வாங்க போவே இல்லை. கடைசியா அம்மாவோடதும் அப்பாவோடதும் மட்டும் வச்சு படைச்சாச்சு. மாட்டு பொங்கலுக்கு படைக்கும் போது வெஜ்ஜு கூட சேர்த்து நான்வெஜ்ஜும் சேர்த்து வச்சு படைப்பாங்க. மெயினா 3 இலையில வெஜ்ஜி வச்சு படைப்பாங்க. வீட்டு தெய்வம்ன்றவங்களுக்கு மட்டும் ஒரு பிளேட்ல 3 பங்கா பிரிச்சு நான்வெஜ் வச்சு படைப்பாங்க. படைச்சதுக்கு அப்புறம் ஒரு கயிறு கொடுப்பாங்க. பாய்ஸ் எல்லாருமே கையில கட்டிக்கணும், கேர்ள்ஸ் எல்லாருமே கழுத்துல கட்டிக்கணும்னு சொல்லி. இந்த கயிறு படைச்சதுக்கு அப்புறம் கட்டினா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் கட்டணும். 3 டேஸ்க்கு முன்னாடியும் கட்டக்கூடாது, அதுக்கு மேலேயும் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் சாமி கிட்ட வச்சிருந்த அந்த நான்வெஜ் தட்டுல எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி பிசைஞ்சு கும்பசோறு மாதிரி கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கைஸ், இதுக்கு மேல ஆட் பண்ணிருக்க கிளிப்ஸோ ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி எடுத்துக்கோங்க. கூட அம்மா டின்னர் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களால எழுந்துக்கவே முடியல, மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. ஓகே, நார்மலான மயக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே உட்கார வச்சுட்டே இருந்தேன். கடைசியா பார்த்தா ஒரு மாதிரி கான்சியஸே இல்ல. கை கழுவுறதுக்கு தண்ணி எடுத்துருவான்னு சொல்லி அப்படியே உட்காந்து எடுத்து விட நவரவே இல்லை. அவங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நார்மல் ஆனாங்க. அது வரைக்கும் எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்தாங்க. சரி, உடனே அதுக்கப்புறம் ஜிஹெச் கூட்டு வந்தாச்சு என்னன்னு பாத்துடலான்ட்டு. இசிஜி எடுத்துட்டு பிபி செக் பண்ணாதான் லோ பிபின்னு வந்திருக்கு. எதுவும் ப்ராப்ளம் இல்ல, சத்தா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லா சாப்பிட்டுட்டு என் கூட பேசிட்டு தான் இருந்தாங்க. சடனா இப்படி ஆகவும் கொஞ்சம் எல்லாருமே பயந்துட்டோம். ஸோ கைஸ், ஹெல்த்ல எல்லாருமே கான்சியஸா இருங்க. நிறைய விஷயம் எதிர்பார்க்காம தான் நடக்குது.